கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 107:29. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை எதை செய்யும்? இயற்கையை கட்டுப்படுத்துகிறது. ஆகவே இந்த இடத்துல கொந்தளிப்பை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அமர்த்துகிறார். அதனால் என்ன ஆகுது? அலைகள் எல்லாம் அடங்குகிறது என்று. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட சில விஷயங்கள் எல்லை மீறி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தலைக்கு மேலே பிரச்சனை என்று சொல்லுவோமே, அந்த மாதிரியான சில பிரச்சனைகளோடு தத்தளிப்போடும் வேதனைகளோடு அடக்க முடியாத அளவுக்கு ஒரு கும்முறல் உள்ளான மனதுக்குள்ள கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனவேதனை இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, அவருடைய தூது என்னன்னா, அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறாராம். அன்றைக்கு கூட அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீசர்களை அக்கறைக்கு அழைத்து கொண்டு போகிற வழியிலே அவர் நித்தரியாக இருக்கிறார் படகுல. ஆனால் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை அந்த இடத்துல பார்க்கிறோம். சீசர்களால் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த இடத்துல சீசனில் ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று. அந்த அளவுக்கு மரணம் ஒரு அடி தூரத்தில் இருக்கிறது போல் அன்றைக்கு சீசர்களுக்கு இருந்தது. அதுபோல் நம்முடைய வாழ்விலும் கூட மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு. அந்த கொந்தளிப்பு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பிரச்சனை என்று. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கலங்கின மனதோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் உங்களுக்கும் எனக்கும் காட்சி கொடுக்கிறார், உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட தெய்வமாய் வெளிப்பட்டிருக்கிறார் தெரியுமா? அவர் கொந்தளிப்பை எல்லாம் அமர்த்துகிற நல்ல ஆண்டவர். அலைகள் எல்லாம் அது நிமித்தம் அடங்கி போயிடும். ஆகவே இன்றைக்கு எதுவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை தலைக்கு மேலே போகுது, பெரிய ஒரு கொந்தளிப்பாக இருக்கிறது என்று சொல்லி புலம்பி தவித்து கலங்கின கண்களோடு அமர்ந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையின்படி உங்களுக்கு முன்பாக எழும்புகிற அந்த இரைச்சல், எழும்புகிற அந்த பெரும் காற்று, எழும்புகிற அந்த கடலின் பேர் அலைகள், இவையெல்லாம் அமர்ந்து போகும். அது எல்லாம் அடங்கி போகும். பிரியமானவர்களே, எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை நம்புங்க. எனக்கு முன்பாக இவ்வளவு உயரமாய் எழும்புகிற இந்த பெரும் காற்றும் இந்த கொந்தளிப்பும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக அடங்கி போகும், என்னை அமிழ்த்த முடியாது என்று. அன்றைக்கு சீசர்களுக்கு எதிராக புறப்பட்ட அந்த பெரும் காற்று ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அது அப்படியே அமர்ந்தது. அந்த வார்த்தை இன்றைக்கும் உயிருள்ள வார்த்தை தானே. உங்களுக்கும் எனக்கும் எதிராக எழும்புகிற அந்த கொந்தளிப்பெல்லாம் இறையாதே, அமைதலாயிரு என்ற கர்த்தரின் வார்த்தையின்படி அது எல்லாம் அமர்ந்து போகும். அது எழும்ப முடியாது. ஆகவே ஒருவேளை உங்கள் வாழ்க்கை படகுல கொந்தளிப்பு வரலாம். நீங்கள் வச்சிருக்கிற தொழில், வியாபாரம், படிப்பு விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய எல்லா கொந்தளிப்புகளையும் அமர்த்துகிற தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மறந்து விடாதீர்கள். அவர் ஒரு நாளும் மரித்து போகிறதுக்கு, அதாவது அந்த ஆபத்தில் சீசல்கள் மரித்து போயிடுவோன்னு சொல்கிறாங்க, ஆனால் மரித்து போகவே விடலையே அவர். அதே போல் நாமும் கூட சொல்லியிருக்கலாம், ஆகா, இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியாது, என் குடும்ப கரை சேராது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு என்று சொல்லுகிறீங்களே, அந்த காரியத்தில் முடிந்து போக அவர் விடமாட்டார். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நாம் நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எல்லா கடல் அலைகளும் அமரும், அடங்கித்தான் போகும். நீங்கள் எழும்புவீர்கள், பிரகாசிப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, கொந்தளிப்பை அடக்குகிற, அமர்த்துகிற நல்ல தெய்வமே, அலைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தைக்கு அடங்குகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அவை எல்லாம் உம்முடைய நாமத்தினால், உம்முடைய வார்த்தையினால் அடங்கி போகிறது. இந்த நாள் ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாருக்குமே கர்த்தாவே, சத்துரு முறிந்தோடினதை பார்க்கட்டும் ஐயா.
கொந்தளிப்பு அடங்கிறதை பார்க்கட்டும், வியாதிகள் விலகினதை பார்க்கட்டும், நெருக்கடிகள் ஒன்றுமில்லாமல் போவதை இவருடைய கண்கள் காணட்டும். எந்த விதத்திலும் சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கிய, சுக வாழ்வை அருமையான பிள்ளைகள் ஆண்டு இந்த நாளில் அனுபவிப்பார்களாக. எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடுவதாக. ஒவ்வொருவரையும் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.